சேலத்தில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் புதிய வளாகத்தை திறந்து வைத்த பிறகு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். ஒரே கவர்னர் ஜெனரல், அதுவும் தமிழகத்தின்பால் இருந்த தமிழகத்தின் தமிழன் என்று நம்மெல்லாம் பெருமையோடு சொல்கின்ற ஸ்ரீ சி ராஜகோபாலாச்சாரியர்ஜி அவர்களுக்கு அங்கே ஒரு மகத்தான சிலை அமைக்கப்பட்டது. அது இந்தியா முழுவதுக்கும் பெருமை என்று சொன்னாலும் சேலத்தின் முன்னாள் சேர்மனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தான் அதில் சிறப்பினும் சிறப்பு. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தை இது இரண்டு பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலே ஒரு பாலமாக செயல்படுகிறது, செயல்பட வேண்டும், மிகச்சிறப்பாக செயல்படும். காலம் காலமாக நாம் ஒன்றை செய்து வருகிறோம். அது மட்டும் போதுமா என்றால் சில நேரங்களிலே போதாது. கற்றுணர்ந்து இன்றைய சந்தைக்கு எது தேவைப்படுகிறதோ அதை தயாரிப்பது எப்படி என்கின்ற வகையில் இந்த தொழில்நுட்பத்தை நம்மதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இடத்தில் ஒரு அற்புதமான கட்டிடம் நம்முடைய நெசவாள பெருமக்களுக்காக எழுப்பப்பட்டிருக்கிறது. நான் ஒன்றை உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். நான் வருகிற பொழுது நானும் நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்களும் இதில் வந்தோம். அப்படி வருகிற பொழுது இந்த கல்லூரிக்கு இந்த கைத்தறி நெசவு மையத்திற்கு இருக்கின்ற மிகப்பெரிய தடை ஒன்றை பார்த்தோம். அது என்ன என்று சொன்னால், ரயில்வே லைன் செல்கின்ற காரணத்தினால ரயில்வே கேட்டு போடப்பட்டது என்று சொன்னால் உள்ளே வருவதற்கு சில நேரங்களில் தடை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நான் சொன்னேன், உடனடியாக ஒரு அண்டர் பிரிட்ஜை நாம் இந்த இடத்திலே உருவாக்கி காட்டுவதுதான் இந்த கல்லூரி மேலும் முழுமையாக இந்த நகரத்தினுடைய மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் பயன்படுவதற்கு உதவும் என்பதை கருத்திலே கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, உடை என்பது யாராலும் தவிர்க்க இயலாத ஒன்று. அந்த உடை இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் உடையில உற்பத்தியிலும் சரி ஏற்றுமதியிலும் சரி தன்னிகரற்ற நாடுகளில் ஒன்றாக நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் அற்புதமான கைத்தறி நெசவாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்திலும் அவர்கள் தங்களுடைய தனி முத்திரையை பதிப்பார்கள். வாரணாசியிலே இருக்கின்ற சில்க் சேரையாக இருந்தாலும், பெங்காலிலே இருக்கின்ற ஜாம்தானி சேலையாக இருந்தாலும், அசாமிலே இருக்கின்ற முகா சில்க் சேரையாக இருந்தாலும், காஷ்மீரத்திலே இருக்கின்ற கனி பஷ்மினா சேரையாக இருந்தாலும், நேற்றைக்கு இரவு வரை நான் காஷ்மீரத்திலே தான் இருந்தேன். அந்த கைத்தறி நெசவாளர்களுடைய அந்த அற்புதமான துணி எனக்கு நேற்றைக்கு அணிவிக்கப்பட்டது. அதுபோல ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற வெங்கடகிரி மங்களகிரியாக இருந்தாலும், நம்முடைய மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற மகேஸ்வரி சந்தேரியாக இருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனை இடங்கள், அது செட்டிநாடு கண்டாங்கி சேலையாக இருந்தாலும், காஞ்சிபுரம் பட்டாக இருந்தாலும், ஆரணி பட்டாக இருந்தாலும், திருப்புவன பட்டாக இருந்தாலும், சென்னிமலை போர்வியாக இருந்தாலும், நாகர்கோயில் வேட்டி துண்டுகளாக இருந்தாலும், மதுரை நெகமம் சுங்குடி சேலைகளாக இருந்தாலும், இவையெல்லாம் தன்னுடைய தனி முத்திரையை பதிக்கின்ற ஒரு மகத்தான தமிழகத்தினுடைய ஊர்களாக இருக்கின்றது. இது மட்டுமல்ல, சேலம், ஈரோடு, பவானி, சென்னிமலை, சின்னாலப்பட்டி, சத்தியமங்கலம், கரூர், சங்கரன்கோவில், ஆண்டிப்பட்டி, எட்டயாபுரம், பரமக்குடி, சாயர்புரம், புளியம்பட்டி, ஏரல், ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்றவை இத்தனை நகரங்களும் தமிழகத்திலே தான்
ஜவுளித்துறையில் சிறந்து விளங்குகின்ற நகரங்களாக அமைந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், நட்புக்கு இலக்கணத்தை சொல்கிற பொழுது வள்ளுவன் சொன்னான், மிக அற்புதமாக அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் அது எது என்று கேட்டால், ஒரு மனிதனுக்கு உணவு முக்கியமா மானம் முக்கியமா என்று கேட்டால், உணவில்லாமல் உயிர் வாழ முடியாது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கின்றோம். அப்படி உணர்ந்திருக்கின்ற அதே நேரத்தில் தமிழனுக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்தினுடைய கலாச்சாரத்திலேயே மிக சிறப்பான ஒரு அம்சம் எது என்று சொன்னால், உண்ண உணவு இருந்தாலும் ஒருவன் மானத்தை இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் ஒருபோதும் உயிர் வாழ மாட்டான். அதுதான் நம்முடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய மகத்தான மேன்மை. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், ஒரு மனிதனுக்கு மானம்தான் பெரியது. அது நட்பை பற்றி குறிப்பிடுகிற பொழுது சொன்னான், ஒருவன் இடையில இருக்கின்ற அந்த உடை நழுவுகின்ற பொழுது எப்படி கை தானாக சென்று அந்த உடையை தாங்கி பிடிக்கிறதோ, அதை போல ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும் என்று சொன்னால் ஏனென்று கேட்காமலேயே தானே ஓடி வந்து யார் உதவி செய்கிறானோ அதுதான் ஒரு மகத்தான நட்பு என்று சொன்னான். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் தவறுதான் நட்பு என்று சொன்னான். அப்படி அவன் சொல்லுகிற பொழுது கூட ஆடையினுடைய சிறப்பை அவன் சொல்லியிருக்கிறான். பலரும் சொல்வார்கள், வள்ளுவர் கூட ஒரு நெசவாளிதான் என்று சொல்லுவார்கள். அத்தகைய பெருமையை வள்ளுவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி ஆடை தொழில் நசிந்தி போய்விடக் கூடாது என்பதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. நம் அனைவருக்கும் தெரியும், திடீரென்று அமெரிக்கா தன்னுடைய இறக்குமதி வரியை 50% உயர்த்தியது. அது 50% மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்த 18% வரியோடு 50%, ஒட்டுமொத்த வரி 68% தொட்டது. எல்லோருமே மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். பல்வேறு நகரங்களிலே இருந்தும், குறிப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்களிலே இருந்தும் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் எங்கே முற்றிலுமான இருண்டதாக மாறிவிடுமோ என்று கவலையோடு அவர்கள் என்னை அணுகிய போது நான் அவர்களிடத்தில் சொன்னேன், கொஞ்சம் பொறுமை காருங்கள், நிச்சயமாக பிரகாசமான, இதுவரை இல்லாத பிரகாசத்தை தருகின்ற ஒரு பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார்கள் என்று நான் சொன்னேன். நான் சொல்கின்ற பொழுது ஏதோ ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறார் என்றுதான் பலரும் நினைத்திருப்பார்கள். அதனால் கடந்த வாரத்தில் முதலாக ஐரோப்பிய நாடுகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை மத்திய அரசு ஏற்படுத்தியது. அந்த எஃப்டிஏவை ஏற்படுத்தியது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்தியதன் மூலமாக நாம் எதிர்காலத்தில் நம்மோடு கடுமையாக போட்டியிடுகின்ற பங்களாதேஷோடும், நம்மோடு கடுமையாக போட்டியிடுகின்ற சீனாவோடும் நாம் எளிதாக போட்டி போடக்கூடிய புதிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே அமைச்சர் பேசுகிற பொழுது சொன்னார்கள், எத்தனை நாடுகளோடு எஃப்டிஏ உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள். அதில் முக்கியமானது ஐரோப்பிய நாடுகளோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு எஃப்டிஏ தான். இனி சேலத்தில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகின்ற இந்த ஜவுளி அடுத்த 2 ஆண்டு காலத்தில் நிச்சயமாக 2 மடங்கு உயரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மீண்டும் மீண்டும் நான் நம்முடைய டெக்ஸ்டைல் அமைச்சர் அவர்களோடும் நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சர் அவர்களோடும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தேன். வர்த்தக அமைச்சர் அவர்கள் பல நேரங்களில் பல மணி நேரம்
தொடர்ந்து உழைத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் கடுமையாக உழைத்ததனுடைய விளைவு இன்றைக்கு இந்த FTA உருவாகி இருக்கிறது. அமெரிக்கா கூட 68% இருந்து மீண்டும் 18% இறங்கி வந்திருக்கிறார்கள். நான் இந்த மேடையிலே மீண்டும் சொல்வேன், அமெரிக்காவோடும் ஒரு FTA உருவாகும். ஜவுளி பொருள்கள் மட்டுமல்ல, நம்முடைய ஆம்பூரிலே இருக்கின்ற தோல் பொருள்கள் அனைத்தும் அமெரிக்காவிற்கு இறக்குமதி வரியே இல்லாமல் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாளை நாம் நிச்சயமாக இந்த மண்ணிலே உருவாக்கி காட்டுவோம். அப்பொழுது இன்னும் பல சேலங்கள் தமிழக மண்ணிலே உருவாக்குவதற்கு அது வாய்ப்பாக அமையும். இங்கே பேசுகிற போது சொன்னார்கள், நம்முடைய அருமை சகோதரர் செல்வ கணபதி அவர்கள் ஒரு வேண்டுகோளை என்னிடத்திலே வைத்தார்கள். அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் வைத்தார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்பொழுதுமே கோரிக்கை வைக்க வேண்டும், அதற்குத்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மக்களினுடைய பிரச்சனைகளை எடுத்து வைப்பதற்குத்தான் என்பது எனக்கு புரிந்தாலும் நான் அவருக்கு ஒன்றைத்தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த நம்பிக்கையிலே சொன்னீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. மோடி அவர்கள் தன்னுடைய குஜராத் மாநிலத்திற்கு கூட இவ்வளவு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை தந்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சென்னையிலே தமிழகத்திற்கு தொடங்கினோம் என்று சொன்னால், சென்னையிலே இருந்து சென்னை ஸ்மார்ட் சிட்டியிலே வருகிறது. சென்னையிலே இருந்து அப்படியே புறப்பட்டு வந்தீர்கள் என்று சொன்னார், வேலூர் ஸ்மார்ட் சிட்டியிலே வருகிறது. வேலூரிலே இருந்து அப்படியே வந்தீர்கள் என்று சொன்னால் சேலம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வருகிறது. சேலத்திலே இருந்து இப்படியே நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் ஈரோடு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வருகிறது. அப்படியே ஈரோட்டிலே இருந்து திருப்பூர் சென்றீர்கள் என்று சொன்னால் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வருகிறது. திருப்பூரிலே இருந்து கோயம்புத்தூர் சென்றீர்கள் என்று சொன்னால் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வருகிறது. கோயம்புத்தூரிலே இருந்து அப்படியே புறப்பட்டு அடுத்த மாநகரமான திண்டுக்கலுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வருகிறது. திண்டுக்கல்லிலே இருந்து திருச்சி சென்றாலும், திருச்சியிலே இருந்து தஞ்சை சென்றாலும், தஞ்சையிலே இருந்து மதுரை சென்றாலும், மதுரையிலே இருந்து திருநெல்வேலி சென்றாலும், திருநெல்வேலியிலே இருந்து கடைக்கோடி மாநகராக இருக்கின்ற தூத்துக்குடிக்கு சென்றாலும் அத்துணை மாநகர்களும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தந்தவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவ கல்லூரிகளை தந்த ஒரே பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். எனக்கு அது கேட்டபோது புரிந்துவிட்டது, மோடி மட்டும்தான் கேட்டதையெல்லாம் தருவார். அதுவும் சிபிஆரை அவர் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் நாம் எந்த கோரிக்கையை வைத்தாலும் அது நிறைவேற்றிவிடும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் கோரிக்கையை வைத்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கை வீண் போகாது. எல்லா திட்டங்களும் தமிழகத்திற்கு வந்து சேருவதற்கு என்னாலான அத்துணை முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்பதை சொல்லி ஒன்றையை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த கல்லூரியை முழுமையாக பயன்படுத்துங்கள். எனது அருமை ஜவுளித்துறையை சார்ந்த சகோதர சகோதரிகளே, நெசவாள பெருமக்களே, முழுமையாக பயன்படுத்துங்கள். இன்றைக்கு 28 கோடியிலே தான் ஒரு மகத்தான கட்டிடம் உருவாகி இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இன்னும் 100 கோடி ரூபாயிலே கூட அடுத்த கட்டடத்தை நிச்சயமாக உருவாக்குவதற்கு நம்முடைய மத்திய அமைச்சர் கிரிராஜி அவர்கள் முழுமையான மனநிறைவோடு உறுதி அளித்திருக்கிறார்கள். நீங்கள் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய தொழில்நுட்பத்தை நம்முடைய ஜவுளித்துறையிலே நீங்கள் புகுத்த வேண்டும். கற்றறிவு மிகுந்தவர்களாக நம்முடைய நெசவாள பெருமக்கள் மாற வேண்டும். இன்றைய உலகம் எதை எதிர்பார்க்கிறதோ அதை தருகின்றவர்களாக நம்முடைய நெசவாள பெருமக்களும் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை பேரும் மாற வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை மட்டும் சொல்லி, இந்த நல்ல நாளில் ஒரு அற்புதமான கட்டிடத்தை மிக குறைந்த, அது ஏறத்தாழ ஒரு 2 நாட்களில்
இவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இதை மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு வாய்ப்பை தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றிதனை காணிக்கையாக்கி வாழ்க தமிழ், வாழ்க பாரதம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேலத்தில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் புதிய வளாகத்தை திறந்து வைத்த பிறகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம்.